உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பாபரி மஸ்ஜித் இருந்த அங்கே இப்போது ராமர் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். அந்த ஃபைசாபாத் தொகுதியிலும் கூட இந்தியா கூட்டணி வேட்பாளர் முன்னிலை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான சூழல். குறிப்பாக சரத்பவார் சொல்லிக்கிறார், உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் மனநிலையை பிரதிபலிக்குதுன்னு. மிக தெளிவாக அந்த மக்களை அந்த மத ரீதியாகவோ அந்த ஒரு வழிபாட்டு தளத்தை கட்டியமைப்பதன் மூலமாக ஓட்டுக்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவது பலிக்காதுங்கிறது அந்த ஃபைசாபாத் தொகுதி மக்களே விளங்கி இருக்கிறாங்க. அதுதான் இந்தியா. அதாவது என்னன்னா, இந்த தேர்தல் காந்திய இந்தியா தொடருமா அல்லது கோட்ஸே இந்தியாவாக இந்தியா மாறுமா, இதுதான் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் எங்களுக்கு காந்திய இந்தியா தான் வேண்டும், கோட்சேக்களினுடைய வாரிசுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இன்னொன்று சொன்னீங்க, இந்த தனிப்பட்ட விமர்சனம் பண்ணதில் ஒடிசா ரொம்ப விமர்சனம் பண்ணார் பிரதமர் வி.கே. பாண்டியனை பற்றி. அவர் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷரையின் சாவியவே எடுத்துகிட்டு போயிட்டார், தொலைஞ்சு போச்சு. அவர் ஒடிசா மக்களுக்கு ஒரு தமிழர் எப்படி தலைவராக முடியும்னு அந்த பிரச்சாரம் சொன்னால் அது எடுபட்டு பார்த்து ஒடிசாவில் இப்போ அங்கே பிஜு பட்நாயக்கோட மகன் நவீன் பட்நாயக்கோட ஆட்சி இப்போ ஒரு இழுபறியாக இருந்துட்டு அந்த அறுதி பெரும்பான்மை பெற முடியாத ஒரு சூழ்நிலை. 24 ஆண்டுகள் அங்கே பிஜு ஜனதா தள் ஆட்சியில் இருந்திருக்கிறது. 24 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனப்போக்கு அங்கே இருந்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் அதான் அதே நேரத்தில் நீங்கள் சொன்னதை நான் மறுக்கலை. ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக ஒரு பிகு ஜனதா தளத்தினுடைய முதலமைச்சர் பட்நாயக்கு என்னுடைய உதவியாளர் IAS அதிகாரி வி.கே. பாண்டியனுக்கு எதிராக இந்த வெறுப்பு பேச்சு ஓரளவுக்கு எடுபட்டிருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் என்னென்னா, இந்த தேர்தல் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை, அதாவது இன்றைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி வருமா வராதா என்பது அடுத்த சில மணி நேரங்கள் அல்லது அடுத்த சில நாட்கள் தீர்மானிக்கும். ஆனால் 400 பார் 400க்கு மேலே நாங்கள் அடிப்போம் அப்படின்னு பேசியவர்கள். அது மட்டும் இல்லாமல் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் பிரமாதமான வெற்றியை பெறுவோம், அப்போது இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் EVM-ஐ குறை சொல்வார்கள் என்று பேசின பேச்சு. அதே போல் எங்களை எதிர்க்கக்கூடியவர்களை தலைகீழாக தொங்க விடுவேன் என்று அமித்ஷாவினுடைய அகங்காரம் பிடித்த திமிரான பேச்சு, இவற்றுக்கெல்லாம் இடமில்லை என்று தமிழ்நாட்டினுடைய தீர்ப்பு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசமும் ராஜஸ்தானும் அதே போல் மராட்டியமும் கொடுத்துருக்கிற தீர்ப்பு மிகவும் சிறப்பான தீர்ப்பு. கூடவே மணிப்பூரில் நடைபெற்ற கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான அந்த கொடுங்கோன்மை, அந்த 2 பெண்களை நிர்வாணமாக ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு இலக்கானது, அங்கே மணிப்பூரில் 2 இடங்கள்லையும் காங்கிரஸ் இன்று வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக இப்படி பார்க்கும்போது இந்திய வாக்காளர்களில் பெரும்பாலானோர், அதாவது குறிப்பாக என்றைக்குமே பாஜகவுக்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக, ஏன்னா சென்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் வென்றது வெறும் 1 இடம்தான். அதுக்கு முன்னாடி 2014 அவங்க 2 இடங்கள் வென்றார்கள். 2019 அவங்க வென்றது ஒரே ஒரு இடத்துல தான். ஆனால் இன்றைக்கு ஒரு சரிசமமாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் வென்று இருக்கின்றது என்றால் அதற்கு நிச்சயமாக அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பு. இதற்கு வழிவகுத்த காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த நடைபயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், அதற்கு பிறகு வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து மும்பாய் வரைக்கும் அவர் சென்ற பயணம், ஒரு எளிமையாக மக்களை அவர் அணுகிய விதம், இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை, அதாவது குறிப்பாக வட இந்திய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் சில ஆய்வாளர்களுடைய கருத்து என்னன்னா, 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் அல்லது அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஹேட் பாலிட்டிக்ஸை, இந்த வெறுப்பு அரசியலை, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மத அரசியலை வெறுத்து அரசமைப்பு சட்டம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற அளவில் வாக்களித்திருக்கிறார்கள்.